கடந்த சில வாரங்களாக கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்து தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்கிற தலைப்பிலே நம்ம செய்திகளை நம்ம தியானித்து வருகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான காரியங்களை இந்த வசனங்கள் மூலமாக நம்மோடு கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். எபேசியர் 5வது அதிகாரம் 25வது வசனத்தில் இருந்து 27 வசனம் வரை வாசித்து பார்க்கும் பொழுது, கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். தேவாதி தேவன் சபைகளின் மேலே ஒரு அக்கறை உள்ளவர். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது அவர் சொன்ன காரியம் இதுதான்: என் ஜீவனை நான் மறுபடியும் எடுத்துக்கொள்ளும்படிக்கு அதை நானே கொடுக்கிறேன். ஒருவனும் அதை எடுத்துக்கொள்வதில்லை. அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று இயேசு சொன்னார். ஆக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது நான் என்னுடைய ஜீவனை நான் கொடுக்க போகிறேன் என்று தான் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். வந்த ஜீவனை கொடுத்தது எதற்காக கொடுத்தாராம்? வேதத்தில் பல காரியங்கள் நாம் யோசித்து பார்க்கிறோம். அவர் மனிதனுடைய பாவங்களை மாற்றுவதற்காக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். நாம் தேவனுக்கு முன்பாக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக மாறுபடியாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார் என்று பல காரியங்களை எழுதியிருக்கிறது. அதில் முக்கியமாக கர்த்தர் எழுதப்பட்டிருக்கிற காரியம் என்ன? சபையை பரிசுத்தமாக்கும்படியாக கர்த்தர் தம்மை ஒப்பு கொடுத்தாராம். ஹல்லேலூயா! கர்த்தர் தாம் சம்பாதித்த சபை, இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை என்று வேதம் கற்றுத்தருகிறது. இந்த சபையை கர்த்தர் நினைத்து இந்த சபையை பரிசுத்தமும் பிழையற்றதுமான மாசற்ற சபையாக, மகிமையுள்ள சபையாக தனக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்காக அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தாராம். அந்த சபையிலே தான் நாம் இருக்கிறோம். நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக, சபையாக கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்த மணவாட்டியை நிற்பதற்காக கர்த்தர் நம்மை உருவாக்கி நடத்தி கொண்டு வருகிறார். கடந்த 2 வாரங்களாக இதை குறித்து நம்ம தியானித்தோம். முதலாவதாக கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்தார் என்று நம்ம தியானித்தோம். அவர் சபையின் மேல் அன்பு கூர்ந்தபடினாலே தான் தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்தார். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறதை பார்க்கலும் மேலான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. ஆகவே தேவாதி தேவன் நம்முடைய சபையின் மேல் அவ்வளவா அன்பு கூர்ந்தவராக தம்முடைய சபை அவருக்கு முன்பாக நிற்பதற்காக தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்தாராம். That demands a response from us. அவருக்கு முன்பாக கர்த்தாவே நீர் அன்பு கூர்ந்தீரே, நான் உமக்கு எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. எதை நாம் செய்ய வேண்டுமா? வேதத்தில் நாம் கற்றுக்கொண்டோம். நாம் தேவன் அன்பு கூர்ந்தால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். அதோடு கூட நாம் கர்த்தரில் அன்பு கூர்ந்தால் பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, நாம் தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற வேண்டுமா? மற்றவர்கள் அன்பு கூறுவதை காட்டிலும் அதிகமாக அன்பு கூற வேண்டுமா? நம்மை தாமே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டவரை பின்பற்றுகிறவன் தான் அவருக்கு பாத்திரன் என்று வேதம் கற்றுத்தருகிறது. ஆகவே தேவனை அன்பு கூறுவதற்காக கர்த்தாவே நான் எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உம்மை நேசிக்கிறேன். பேதுருவை பார்த்து கர்த்தர் கேட்டீங்களே, நீ எல்லாவற்றுக்கும் அதிகமாக நேசிக்கிறாய் என்று கர்த்தர் கேட்டீரே, அப்படியாக நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லும்படியாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதை தொடர்ந்து நம்ம திருவசனத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். அவர் தம்முடைய திருவசனமாகிய தண்ணீர் முழுக்கினாலே பரிசுத்தமாக்குகிறவர் என்பதை குறித்து கடந்த வாரத்தில் நம்ம தியானித்தோம். இந்த வசனம் எப்படிப்பட்டதான்? வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாக இருக்க வேண்டுமா? அப்படி என்று சொன்னால் இந்த வசனத்தை முழுமையாக, அதை முற்றிலுமாக களங்கமில்லாத ஒரு கரையற்ற ஒரு வசனமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனங்கள் மண் குகையிலே 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட சுத்த சொற்களாய் இருக்கிறது. அதோடு கூட யாரும் எதையும் அதை ஆட் பண்ண முடியாது, அதோடு கூட்டிக் கொள்ள முடியாது, அதிலிருந்து எதையும் எடுத்து போட முடியாது. அவைகள் பரிசுத்தமான சொற்கள், அவைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தைகள். ஆகவே அந்த வசனத்தை முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். அந்த வசனத்தை மாத்திரம் அதற்கென்று நமக்கென்று எடுத்து அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம கற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, அந்த வசனத்துக்கு இடம் கொடுக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தை அவைகளை நாட்ட வேண்டுமா? We have to plant that in our heart. அப்போதான் நம்முடைய வாழ்க்கையை அது மாற்றும், சுத்திகரிக்கும் என்பதை குறித்து நம்ம கற்றுக்கொண்டோம். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரர் சொல்லுகிறது போல, கர்த்தாவே நான் வசனத்தை கை கொள்ளுகிறபடினாலே என்னை முதியோர்களை பார்க்கலும் ஞானமுள்ளவனாக மாற்றுகிறீர் என்று சொல்லி இருக்கிறீரே, அப்படியாக நான் ஞானமுள்ளவனாக மாறுவதற்காக கர்த்தாவே நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பின்பற்றுவதற்காக இந்த வசனத்தை நான் தேடுகிறது மாத்திரமல்ல, இருதயத்தில் பதித்துக் கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அதன்படி நடப்பேன் என்று சொல்லி நம்ம உறுதியாய் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து நம்ம கற்றுக்கொண்டோம். இதுதான் கர்த்தர் நமக்கு கடந்த வாரங்களிலே கற்றுக் கொடுத்த காரியங்கள். இன்றைக்கு இந்த வசனத்தை தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். எதை குறித்து தியானிக்க போகிறோம்? கர்த்தர் எதற்காக இந்த சபையை எடுத்துக்கொண்டாராம்? கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாத சபையாக மாற்றுவதற்காக அவர் தெரிந்து கொண்டாராம். அல்லேலூயா!
அதை குறித்து பார்க்கும்போது கரைத்தரை அற்ற சபை என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். கரைத்தரை அற்றது அல்லது மாசற்றது என்று சொன்னால் அது எபிரேய மொழியிலே தமீம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. தமீம் என்கிற பதம் தான் கரைத்தரை அற்ற ஒரு வாழ்க்கையை குறிக்கிற ஒரு பதமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தமீம் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே தேவாதி தேவன் முதலாவதாக இஸ்ரவேல் கோத்திரங்களிலே ஒரு அற்புதத்தை செய்தார். பஸ்கா பண்டிகை அவளுக்கு நியமித்தார். இந்த பஸ்கா நாளுக்கு என்ன செய்யணுமா, நீங்கள் ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆண் ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளுங்கள். அதை அந்த நாளிலே அடித்து அதன் ரத்தத்தை எடுத்து நீங்கள் கூடாரத்திலே உங்கள் வீடுகளை தெளிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அதில் பயன்படுத்தப்பட்ட பதம் என்ன? அது தமீம் என்று சொல்லப்பட்டுகிறது. That means the men of God, the children of Israel were called to choose a lamb that is tamim, that is complete, that is blemishless. எந்த விதமான கரைதரையற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும், பழுதற்றதாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுவதற்கு பயன்படுத்துகிற பதம் தான் இந்த தமீம் என்கிற பதம். அது மாத்திரமல்ல, தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவர் இந்த உலகத்தில் வந்தார். அவர் வரும்பொழுது எப்படி இருந்தாராம்? அவர் எருசலேமுக்குள்ளாக வந்து தன்னையே அவர் பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக அவர் அர்ப்பணித்துக் கொடுத்தாராம். அதற்காக பயன்படுத்துகிற ஒரு பதமும் தமீம் என்பதுதான். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு மிகவும் பழுதற்ற ஒரு பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். பஸ்கா பண்டிகைக்கு என்று பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட பழுதற்ற ஒரு பெரிய ஒரு மேன்மையுள்ள சபையாக, ஒரு கரைதரையற்ற சபையாக நம்ம நிறுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல, பூரண சம்பூர்ணமாக இருக்கிறது போல நீங்களும் பூரண சம்பூர்ணமாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெர்ஃபெக்ட்னஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக பயன்படுத்தப்படுகிற பதமும் கூட இந்த தமீம் என்கிற பதம் தான் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ நம்ம பிதாவை போல நம்ம பரிசுத்தமாக இருக்கணும், இயேசுவை போல நம்ம பூர்ணமாக இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான நிலைமையிலே வர வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து தம்மையே ஒப்பு கொடுத்தாராம். யோசித்து பாருங்க. அவர் கல்வாரி சிலுவைக்கு போயிருப்போது சொல்லியிருப்பாரு, நான் என்னுடைய சபையை நான் அப்படியாக தமீமாக மாற்றப் போகிறேன், ஒரு பூர்ணமான சபையாக நான் மாற்றப் போகிறேன், குறையற்ற சபையாக நான் மாற்றப் போகிறேன், அதற்காக என்னுடைய ஜீவனையே நான் கொடுக்கிறேன் என்பதாக இயேசு தம்மை மரணத்தில் ஒப்பு கொடுத்தார். அப்போ இந்த நாட்களில் எதற்காக நம்ம இது தியானிக்கிறோம்? அப்படிப்பட்ட பரிசுத்தமான சபையாக நாம் மாறுவதற்காக, தகப்பனே என்னை மாற்றும் என்பதற்காக நம்ம அர்ப்பணித்துக் கொள்கிறோம். அதற்காக கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எதற்காக நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டுமாம்? பேதுரு அதை குறித்து தம்முடைய நிருபத்திலே மிகவும் தெளிவாக எழுதுகிறார். 2 பேதுரு 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே வேதத்திலே பேதுரு இப்படியாக சொல்லுகிறார், பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோടെ அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற பதம் தமீம் என்பதாகத்தான் காணப்படுகிறது. அப்போ பேதுரு சொல்லுகிறார் சபையை பார்த்து, சபையே நீங்கள்லாம் இதுக்கு காத்திருக்கிறீங்க, இந்த நன்மையான காரியம் நடப்பதற்கு காத்திருக்கிறீங்க, அதற்காக நீங்கள் என்ன செய்யணுமாம்? பழுதற்றவர்களாக உங்களை நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிறுத்த ஜாக்கிரதையாக இருங்கள் என்பதாக கற்றுக் கொடுக்கிறார். எதற்காக காத்திருக்கிறார்களாம்? அதை குறித்து முந்தின வசனங்களிலே பேதுருவே அதை குறித்து எழுதுகிறார். 2 பேதுரு 3வது அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அவர் எழுதுகிற காரியம் இதுதான். 10 முதல் 13 வசனங்கள். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இவைகள் எல்லாம் இப்படி அழிந்து போகிறதா இருக்கிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அதுதான் நம்ம காத்திருக்கிற ஒரு விசுவாசம். அப்ப சபையே, நீ இதற்காக காத்திருக்கிறாயே, கிறிஸ்துவின் நாள் வரும் என்று காத்திருக்கிறாயே, அந்த நாளிலே கிறிஸ்து வரும் பொழுது உன்னை பரிசுத்தமாய் பார்க்க வேண்டும், மாசற்றவனாய் மாசற்றவளாய் பார்க்க வேண்டும். He has to find you tamim. அந்த நாளுக்காக நம்ம ஆயத்தப்படுத்துவதற்காக நம்மோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப பேதுரு சொல்கிறார், அந்த நாள் வந்து கொண்டிருக்கிறதப்பா, அந்த நாள் வரப்போகிறபடினால் நீ ஜாக்கிரதா இருந்துக்கொள், உன்னை நீ பரிசுத்தமும் கரையற்றதும் பிழையற்றதுமா நீ காத்துக்கொள் என்று சொல்லி கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நம்ம வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே அப்படியாக மீட்டுக் கொண்டவர்களை குறித்து வேதம் சொல்லி கற்றுத் தருகிறது. 1,44,000 பேர் அவர் கர்த்தரால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். எப்பொழுது மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள்? அந்த கடைசி நாளிலே மகா உபத்திரவத்தின் மத்தியிலே அவர்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களாம். அப்போ 12 கோத்திரங்கள் இஸ்ரவேல் தேசத்திலே, அந்த 12 கோத்திரங்களில் ஒரு கோத்திரத்துக்கு 12,000 பேர் வீதமாக 1,44,000 பேர் மீட்டெடுக்கப்படுகிறார்கள். அவள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களாம்? அவர்களை குறித்து வேதம் கற்றுத்தருகிறது. இவர்கள் ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவர்கள், கற்புள்ளவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள். இவர்கள் மனுஷரிலே இருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக
மாசு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். They are tamim in the presence of God, in front of the throne of God. Hallelujah. அப்ப இந்த 144,000 பேர், 144,000 பேரை குறித்து வேதம் சொல்லுகிறது என்ன? They were perfect before God. They were redeemed to be in the presence of God. They are considered the first fruits. That means that they are only the first batch of the people who stand in the presence of God. After that, there was going to be a final resurrection where everyone would be raised up. அதில் அப்படி மாசற்றவர்களாய் கபடத்தவர்களாய் நிற்கிறவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறவர்கள் பாத்திரமாக எண்ணப்படுகிறார்கள். அதுதான் நாம் கர்த்தருக்கு முன்பாக பூரணப்படுகிறது ஒரு அவசியம். ஹல்லேலூயா. அப்ப இந்த 40 நாளை கர்த்தர் எதற்காக நமக்கு தருகிறார்? நான் இந்த சபை எப்படியாக பரிசுத்தமாய் மாற வேண்டும் என்பதற்காக என்னை நான் ஒப்பு கொடுத்தேனே, என் ஜீவனை கொடுத்தேனே. சபையே, நீ உன்னை பரிசுத்தமாக்கிக்கொள். சபையே, நீ பூரணப்படு. சபையே, நீ கரைத்தரை அல்லாத ஒரு மாசற்ற சபையாக எழும்பி நில் என்பதாக கர்த்தர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த குற்றமில்லாத ஒரு ஒரு பரிபூர்ணத்துக்குள்ளாக நம்ம வர முடியுமா? அது முடிகிற ஒரு காரியமா என்று சொல்லி பல கேள்விகள் நமக்குள்ளாக எழுதலாம். பேதுருவே அதை குறித்து அவர் எழுதுகிறார். அவர் சொல்லுகிறார், இது மனுஷால் கூடுகிறது அல்ல, ஆனால் நமக்கு என்று கர்த்தர் கொடுத்துக்கிற பெரிய ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? 1 பேதுரு 1:19 வசனத்தில் சொல்லுகிறார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்பதாக அவர் எழுதுகிறார். அப்ப நம்ம இப்படி பரிசுத்தமாக காணப்படுவதற்கு 144,000 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்களே, எல்லாம் காணப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம் செய்ய முடியும். அந்த ரத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள், கல்வாரி சிலுவையின் ரத்தத்துக்குள்ளாக வருகிறவர்கள், அவள் ரட்சிக்கப்படுவார்கள், மீட்கப்படுவார்கள், தேவனுடைய சமூகத்தில் நிறுத்தப்படுவார்கள். அதற்காக இயேசு தம்மை தாமே அர்ப்பணித்துக் கொடுத்தார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9:14 வசனத்திலே பவுல் எழுதுகிறார், நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் என்பதாக எழுதி தந்திருக்கிறார். இன்னைக்கு சபைக்கு முன்பாக வைக்கப்படுகிற கேள்வி அதுதான். உன்னை நீ மாசில்லாத சுத்தமாய் நீ மாற்றிக்கொள் என்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த இயேசுவின் ரத்தம், அந்த ரத்தம் மாத்திரம்தான் நம்ம மீட்டுக் கொள்ள முடியும். அது மாத்திரம்தான் நம்ம மீட்டுக் கொள்ள முடியும். யாக்கோபு எழுதும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார், இந்த உலகத்தில் அநேகர் ஒரு மதங்களை உருவாக்குகிறார்கள். There are religious spirits all over the place. There are spiritual movements that people are having here, left and right and all of that. But what is most important? ஒரு சபை என்று சொன்னால் முக்கியமானது என்ன என்பதை குறித்து யாக்கோபு எழுதுகிற காரியத்தை பாருங்க. யாக்கோபு 1:27 வசனத்திலே, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவளை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறதுமே பிதாவாகி தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. சபையே, பக்தி எங்கே இருக்கிறது? தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாம். கர்த்தர் நம்மோடு கூட அதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை பாதுகாத்துக்கொள் மகனே, பாதுகாத்துக்கொள் மகளே என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம ஒருவேளை யோசிக்கலாம், நமக்குத்தான் இயேசு சொல்லிவிட்டாரே, நான் உங்களுக்காக சிலுவையிலே நான் ஜீவனை தருகிறேன் என்று சொல்லிவிட்டாரே, என் ரத்தத்தால் கழுவப்பட்டு உங்களை நீதிமான்களாக மாற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டாரே, அதற்கு பின்பு நாம் ஏன் இதை செய்ய வேண்டி இருக்கிறது? நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம கேட்கலாம். என்னென்று சொன்னால், நமக்கு எதிராளியாகிய பிசாசானவன் ஒருவன் உண்டு. அது செய்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலே அவன் பாவத்தை கொண்டு வந்து கரைகளை கொண்டு வந்து கரைகளாக நம்மை தீட்டுப்படுத்துவதற்காக அவன் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆகவே தான் ஒவ்வொரு முறை நான் கூடி வரும் பொழுதும் தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியே நாம் அர்ப்பணித்துக் கொள்ளும்படியாக உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறோம். ஆகவே தான் நீங்கள் அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்கிறீர்கள். ஏன் ஒரு தடவை ஜெபித்தால் போதாதா? அப்படி எல்லாம் ஒவ்வொரு நாளும் இந்த பாவத்திற்குள்ளாக தூண்ட பிசாசு போராடி கொண்டிருக்கும் பொழுது நாம தான் எழும்பி நின்று நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். That is called the sanctification. தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக்கப்படுகிற ஒரு அனுபவம். தினமும் எழுந்து காலையில் குளிச்சுட்டு போகிறோம், வேலைக்கு குளிக்காம போக மாட்டோம். Unless you are in space for so many days without any way to come down. அதுதான் அதே போல் தான் இதுவும். தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் நமக்கு நம்ம நீதிமான்களாக மாற்றி விட்டார். ஆனால் பரிசுத்தமாக்கப்படுகிறது ஒவ்வொரு நாளும் நம்ம போக வேண்டிய ஒரு அனுபவம். நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உலகம் நம்மை கரைப்படுத்த நம்ம முயற்சி செய்து கொண்டே இருக்கும். நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார், கர்த்தர் உதவி செய்வார். இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன் ஒரு பிதாவுக்கு ஒரே பேரான குமாரனாகி அவரை ஜெபித்தாராக இரவு முழுவதும் என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று ஜெபித்திருப்பார். நிச்சயமாக இந்த உலகத்தால் கரையப்படாதபடிக்கு அவர் தன்னை பாதுகாத்துக் கொண்டார். மாசில்லாதவராய் தன்னை பாதுகாத்துக் கொண்டார். அந்த ஜெபத்துக்குள்ளாக வரும் பொழுது இந்த கரைகள் எல்லாம் விலகும்படியாக கர்த்தர் நம்மை மாற்றி ஆசீர்வதிப்பார். சரி, இந்த நாளிலும் கூட
சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே சபையை எப்படி தீட்டுப்படுத்த முயற்சி செய்கிறான் என்பதை குறித்து ஒரு 3 காரியங்களை அறிந்து கொண்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது? அவனுடைய சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்பதாக வேதம் கற்றுத்தருகிறது. அப்படி என்றால் அந்த சாத்தான் நமக்கு முன்பாக நம்மை கரைப்படுத்தும்படியாக என்னென்ன காரியங்களை செய்வான் என்பதை அறிந்து கொண்டு அதற்காக நம்மை பாதுகாத்துக் கொள்வது, தப்பு வைத்துக் கொள்வது, நம்மை பாதுகாத்துக் கொண்டு கரைதறியற்றவர்களாக நிற்பது, அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை உருவாக்கி நடத்தி வருகிறார். முதலாவதாக சாத்தான் நம்ம எப்படி கரைப்படுத்த விரும்புகிறான்னா, அவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அக்கிரமம் என்கிற ஒரு கரையை கொண்டு வந்து வைக்கிறான். பாவம் என்கிற கரையை அவன் கொண்டு வந்து வைக்கிறான். ஏசாயா 59:3 சொல்லுகிறது, ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டு இருக்கிறது. உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது. அப்ப ஏசாயா ஜனங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கரை காணப்படுகிறது என்பதாக அவர் இந்த வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஏன் இந்த கரை காணப்படுகிறது? சாத்தான் வந்து அவைகளை கரைப்படுத்துகிறான். என்னாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், ராஜாவாகிய பாலாக் பிலேயாம் என்கிற ஒரு மனிதனை, தீர்க்கதரிசியை, ஒரு சொப்பனக்காரனை அழைத்து, ஒரு மந்திரவாதியை அழைத்து, நீ என்ன செய்யணும்ப்பா, இந்த எல்லா ஜனங்களும் எனக்காக சபித்து விடு, நீ உன்னோட சாபம் அவங்ககிட்ட வந்தால் போதும், நான் அவர்களை ஜெயித்து விடலாம் என்று சொல்லி அழைத்து அனுப்பினானாம். இந்த பிலேயாம் வந்த உடனே என்ன செய்தான்? தேவன் சொன்னார், நான் ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறேன், நீ சபிக்க கூடாது என்று சொல்லிவிட்டார். ஆகவே அவன் சபிக்கவில்லை, அவன் ஆசீர்வதிக்க ஆசீர்வதித்தான். ராஜாவுக்கு பெரிய ஒரு கோபம் வந்துருச்சு. வந்தோடனே அவன் சொல்லிட்டான், உன்னை ஆசீர்வதிப்புக்கான சொன்னேன், அதை கத்த தடை செய்தார், ஒரு தேசத்துக்கு ஓடிப்போ என்று அனுப்பிவிட்டான். அதை தான் வேதத்தில் பார்க்கிறோம். ஆனால் அந்த சரித்திரம் அதோடு முடிந்து விடவில்லை. இந்த பிலேயாம் என்ன செய்தான்? இந்த பாலாக்கை பார்த்து சொன்னான், அந்த ஜனங்களை நீங்கள் ஒரு சாபத்தை கொண்டு வந்து நீ ஜெயித்து விட முடியாது, ஏனென்றால் இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் அவர்களோடு கூட இருக்கிறார், நீ கொடுக்கிற சாபத்தை உடைத்து போடுவார், ஆகையினாலே ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் நான் உனக்கு ஒரு ஆலோசனை தருகிறேன், அவனோட வாழ்க்கையில பாவத்தை கொண்டு வந்துரு, அவனோட வாழ்க்கையை கரைப்படுத்திடு. அப்போ பண்ணால் அவங்களை விட்டு தேவனுடைய பிரசன்னம் விலகி விடும், அப்போ நீ ஜெயிக்கலாம் என்று ஒரு தந்திரமான காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறான். அதுதான் சாத்தானுடைய தந்திரம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று வேதம் கற்றுத் தருகிறது. அவனுடைய தந்திரம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில பாவம் என்கிற ஒரு கரையை கொண்டு வர வேண்டும், அக்கிரமம் என்கிற ஒரு கரையை கொண்டு வர வேண்டும். அதை கொண்டு வந்து விட்டால் போதும், தெய்வ பிரசன்னம் விலகிவிடும், தேவனுடைய ஜெபத்தை கேட்பது இல்லை, அப்பொழுது எளிதாக எதிரிகளை ஜெயித்து விடலாம் என்பதுதான் அவனுடைய காரியம். அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த மோவாபின் குமாரத்திகளோடு விபச்சாரம் பண்ண தொடங்கினார்கள் என்பதாக நம்ம வாசிக்கிறோம். அதன் மூலமாக விக்கிரகங்களை சேவிக்கும்படியாக அழைத்தாக அது கண்ணியாக மாறிட்டு தேவனுடைய ஆசீர்வாதம் அவளை விட்டு விலகி, பாதுகாவலை விட்டு விலகி போயிற்று. அதுதான் சாத்தான் செய்கிற ஒரு தந்திரம். அதுதான் அக்கிரமமாகிய ஒரு கரை. அதை குறித்து ஏசாயா எழுதும்போது என்ன சொல்லுகிறார்? ஏசாயா 59:2 சொல்லுகிற காரியம் என்ன? உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ இந்த அக்கிரமத்துக்குள்ளே வந்தால் போதும், பாவத்துக்குள்ளே வந்தால் போதும், தேவனுடைய ஜெபத்தை கேட்பது இல்லை, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வருகிறது இல்லை. வேதம் சொல்லுகிறது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் தேவன் எனக்கு செவி கொடார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப சாத்தான் அந்த அக்கிரமத்தை கொண்டு வருகிறான், பாவத்தை கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க முடியாதபடி போராட செய்கிறான். காலையில் எழுந்து ஜெபிக்க வாரீங்க, விடுதலை ஜெபிக்க முடியல, ஏன்னா முந்தின நாள் யார்கிட்ட தப்பா பேசியிருக்கிறீங்க. நீங்கள் யோசித்து பார்க்கணும், கர்த்தா இந்த அக்கிரமம் வாழ்க்கை தடையாக இருக்குது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஜெபிக்க முடியவில்லை? ஏன் மனதார ஜெபிக்க முடியவில்லை? ஏன் விடுதலையோடு ஜெபிக்க முடியவில்லை? ஏதோ ஒரு பாவம், ஏதோ ஒரு அக்கிரமம் உங்களை தேவனை விட்டு தனியாக பிரித்து கொண்டு இருக்கிறது. அதுதான் அக்கிரமமாகிய கரை என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. இதை குறித்து ஆதி தீர்க்கதரிசிகள் முற்றிலுமாக அறிந்திருந்தார்கள். வேதத்தில் பார்க்கும் பொழுது ஏசாயா சொல்லுகிறார், அவர் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 64வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இதை தம்முடைய வாழ்க்கையில ஒரு கரையாகத்தான் அவர் பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகளை போல இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அவர் யோசித்து பார்க்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இட் இஸ் ஆல் கம்ப்ளீட்லி tarnished with the sin, with the stain of sin that is in my life. அது சுத்தமான ஒரு வாழ்க்கையில இல்லை என்பதாக ஏசாயா அதை குறித்து பரிதாபத்தோடு கூட அவர் பேசுகிறார். எரேமியாவை பார்க்கும் பொழுது அவரும் அதைத்தான் அவர் சொல்லுகிற காரியம் என்ன? நீ இப்பொழுது முற்றிலுமாக நீ ஒரு நல்ல ஒரு திராட்சை செடியாக நாட்டினேன், நீ என்ன செய்து விட்டாய், நீ ஆகாத கொடிகளாய் மாறி போனாய் என்று சொல்லி கரைகளை குறித்து தானே அவர் சொல்லுகிறார். சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 51:2 வசனத்தில் சொல்லுகிறார், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். யோசிக்கிற காரியோட பாவம் என்னுடைய வாழ்க்கை கரையாக மாறிவிட்டது, கர்த்தாவே நீ கழுவும் என்று சொல்லி அவர் பேசி ஜெபித்து அந்த கிருபையை பெற்றுக் கொள்ளுகிறார்.
சங்கீதம் 51:7 அவர் சொல்லுகிறார், நீ என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவியறலும், நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று அவர் சொல்லுகிறார். இதுதான் அக்கிரமம் என்கிற கரை. நம்முடைய வாழ்க்கையிலே ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதா இருக்கிறது. நம்முடைய நாவினாலே பாவம் செய்கிறோம், இருதயத்தின் எண்ணங்களினாலே பாவம் செய்கிறோம், செய்கைகளினாலே பாவம் செய்கிறோம். இவைகள் எல்லாம் நம்மை கரைப்படுத்துகிறவைகளா இருக்கிறது. இந்த அக்கிரமமாகிய கரை நீங்க வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து தம்மையே சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். யோசிக்கலாம், ஒருவேளை ஒரு மனிதன் தன்னுடைய சுய முயற்சியினால் இந்த பாவத்தை கழுவி விட முடியுமா என்று சொல்லி, முடியவே முடியாது. சிலர் சொல்லுவாங்க, நான் ஏதோ ஒரு பாவத்தை செய்து விட்டேன், தப்பு செய்துட்டேன், இனிமேல் நான் செய்ய போகிறதில்லை, கொஞ்ச நாள் ஆனால் மறைந்து விடும், there is nothing that the days cannot erase என்று சொல்லுவார்கள். அப்படி அல்ல, எவ்வளவு நாளானாலும் சரிதான். தேவாதி தேவன் கழுவாவிட்டால் உங்களுடைய பாவம் நிச்சயமாக நீங்குவது இல்லை. தேவாதி தேவன் மாத்திரமே இதை கழுவ வல்லமை உள்ளவர். எரேமியா அதை குறித்து சொல்லும் பொழுது, எரேமியா புஸ்தகம் 2வது அதிகாரம் 20 முதல் 22 வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவாதி தேவனை சொல்லுகிறார், ஜனங்களை பார்த்தோ சொல்லுகிறார். எப்படி ஆயிட்டு தெரியுமாப்பா, நீ ஆகாத கொடியாய் மாறி போனாய். அது 22வது வசனத்தில் சொல்லுகிற காரியம், நீ உன்னை ஒவ்வொரு மண்ணினாலே கழுவி அதிக சவுக்காரத்தை கையாடினாலும் உன் அக்கிரமத்தின் கரைகள் எனக்கு முன்பாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, சவுக்காரன்னா நமக்கு தெரியாது, பழைய வார்த்தை எழுதி வச்சிருக்குது, அதான் ப்ளீச். இப்போ நம்ம ப்ளீச் யூஸ்னா எல்லாருக்கும் புரியும். நீ ப்ளீச் போட்டு கழுவினா கூட பாவம் போகாதுப்பான்னு கர்த்தர் சொல்லுகிறாரு. அல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவனுக்கு முன்பாக கரைகளாக நம்ம வாழ்க்கை மாறிவிட்டது என்று சொன்னால் அதை ஒரு மனிதனுடைய காரியம், அதை மாற்ற முடியாது. ஒரு மனிதன் அதை மாற்றிவிட முடியாது. அது எவ்வளவுதான் சவுக்காரத்தை போட்டாலும் அது கழுவ முடியாது என்பதாக கர்த்தரே அதை பார்த்து சொல்லுகிறான். அந்த கரை எப்பொழுதும் எனக்கு முன்பாகத்தான் இருக்கிறது சொல்லி. ஆனால் பாருங்க, இன்றைக்கு நமக்கு இருக்கிற நற்செய்தி என்ன? இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் தாமை ஊற்றி கொடுத்து நம்முடைய பாவங்களை கழுவுகிற ஜீவாதார பலியாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஆகவே நாம் கழுவப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதை பார்த்து ஒரு ஜெபம் ஜெபித்தால் போதும். இதுவரைக்கும் மனம் திரும்பாத பாவங்கள் காரியங்கள் இருக்குமானால் அர்ப்பணித்து நீங்கள் ஜெபியுங்க. தகப்பனே, நான் ஒரு சகோதரி குறித்து தவறாக பேசிவிட்டேன், என்னை மன்னியும் என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபியுங்க. வீணான காரியங்கள் பேச என்னுடைய நாவுக்கு இடம் கொடுத்து விட்டேன், அதற்காக மன்னிப்பு கேளுங்க. தகப்பனே, மாம்சத்தின் கிரியைகளாகிய பகைகள், கோபங்கள், வைராக்கியம், விரோதங்கள் இவையெல்லாம் வெளிப்படுத்தினேன், மன்னியும் என்று சொல்லுங்க. அவர் நிச்சயமாக அதை மாற்ற வல்லமை உள்ளவர். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இது ஒவ்வொரு நாளும் இது கர்த்தருடைய அனுபவத்துக்குள்ளாக வருகிற ஒரு பாக்கியம் தான். ஏதோ ஒரு தடவை ஜெபித்தா அவர் பார்த்து மன்னிக்க மாட்டாரா? கண்டிப்பாக மன்னிப்பார். ஆனால் பாருங்க, சாத்தான் உங்களை வேற ஏதாவது சிக்கி வைப்பதாக வந்து கொண்டே இருப்பான். ஆகவே ஒவ்வொரு நாளும் யோசிக்கணும், என்னுடைய சமூகத்தில் பரிசுத்தமாக்குவதற்கு முற்றிலுமாக நம்ம அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். 1976 ஆண்டில் ஆஷ்பரி என்கிற காலேஜ் கேம்பஸில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. என்ன எழுப்புதல் தெரியுமா? ஒரு மனம் திரும்புதலின் எழுப்புதல். எல்லாரும் உள்ளத்தில் குத்தப்பட்டவளாக எல்லாம் தேவனை பார்த்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. அதான் கர்த்தர் ஒரு பெரிய கிருபையை கொடுத்தார். அன்றைக்கு காலையில் ஜெப நேரம் முடிந்தது. திடீரென்று ஒரு வாலிப பெண் கதறி அழ ஆரம்பித்தாள். நான் பாவம் செய்து விட்டேனே என்று சொல்லி கதறி அழுது முன்பாக வந்து தரைகளை விழுந்து அவள் அர்ப்பணித்து ஜெபிக்க ஆரம்பித்தாள். அது ஜெபிக்கிறதெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தாங்க. திடீரென்று அதே மனம் திரும்புதல் நாம் எல்லா மேலும் ஊற்றப்பட்டது. எல்லாரும் மனம் திரும்ப ஆரம்பித்தார்கள். எல்லாரும் கதறி அழுதார்கள். அந்த இடம் கதறினால் கண்ணீரால் நிரப்பப்பட்டது. அன்றைக்கு மாலையில் பார்த்தீங்கன்னா மிட் நைட் ஆகிடுச்சு. எல்லாரும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து 2 வாரத்துக்கு மேலாக யாரும் வீட்டுக்கு போகவில்லை. எல்லாரும் இங்கே அழுது ஜெபித்துக் கொண்டே இருந்தாங்க. 100கணக்கானோர் வந்து பங்கு பெற்றார்கள். ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் அனுப்பினார். அந்த எழுப்புதல் மனம் திரும்புதலின் எழுப்புதல். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அக்கிரமங்கள், பாவ கரைகள் மாறுவதற்கு அதுதான் ஒரே ஒரு வழி. ஏசாயா அதை குறித்து தெரிந்ததுனாலே அவர் சொல்லுகிறார். ஏசாயா 64:1-2 கர்த்தாவே, நீ வானங்களை கிழித்து இறங்கும், வானங்களை கிழித்து இறங்கும், தயவாய் இறங்கி வாரும், நீங்க வந்தாதான் முடியும் என்று சொல்லி முடியும். அக்னியை போல இறங்கி வாரும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி அவர் கூப்பிடுகிறார். That is the fire that we need today. அதே எழுப்புதல் அக்னி தான் நமக்கு இன்றைக்கு தேவை. ஏசாயா கண்ணால பார்க்கல, ஆனால் தேவாதி தேவன் அவர் வானங்களை கிழித்து இயேசு கிறிஸ்துவாக மனு உருக்கொண்டு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்த பொழுது இதோ பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் அசைந்தது, அநேக கல்லறைகள் திறந்தது. அப்படியாய் வானங்களை கிழித்து இறங்கின கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிற காரியம் தான், என் மகனே, என் மகளே, உன் பாவத்தை நான் மாற்றட்டும், உன் அக்கிரமத்தின் கரைகளை நான் மாற்றட்டும். ஒரு ஜெபம் ஜெபித்தால், உண்மையான உள்ளத்தோடு ஜெபித்து நீ மனம் திரும்பினால் நான் அந்த மாற்றத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் சாத்தான் கொண்டு வருகிற ஒரு பெரிய ஒரு தந்திரம். அதை மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்மை ஒப்புக் கொடுத்தார். என்னுடைய சபை கழுவப்பட்டிருக்க வேண்டும், கரை திரையற்ற மகிமையுள்ள சபையாய் நிற்க வேண்டும் என்பதற்காக, இந்த கரை திரைகள் மாற்றுவதற்காக, தமீமாக மாற்றுவதற்காக கர்த்தர் நமக்காக தம்மை அர்ப்பணித்துக் கொடுத்தார்.
ரெண்டாவதாக சாத்தான் எப்படி நம்மை கரைப்படுத்துகிறானா? வேதம் சொல்லுகிறது 2 பேதுரு 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே கள்ள போதகத்தின் கரை. சபையை கரைப்படுத்துவதற்கு கள்ள போதகங்களை அவன் சாத்தான் பயன்படுத்துகிறான். சபைகளை இன்றைக்கு அநேக கள்ள போதகங்களை சாத்தான் கொண்டு வந்து சபையை அவன் தீட்டுப்படுத்தும்படியாக அவன் முயற்சி செய்கிறான். அதை குறித்து பேதுரு எழுதுகிறார். 2 பேதுரு 2வது அதிகாரம் 13வது வசனத்திலே, இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாயிருந்து உங்களோட விருந்து உண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். அதை யோசித்து பாருங்க, அவங்க எப்படிப்பட்டவங்களாம்? அவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணுகிறவர்கள். They are drawn towards the lust of this world. They want to live for the pleasures of this world. They want to go out and just do whatever this world has to offer. They want to think about only what they can do today. They are mindless about eternity. They are mindless about the future. அவங்க என்ன செய்கிறாங்களாம்? அவங்க தான் அந்த அப்படியாக ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமா நமக்குள்ள இருப்பாங்களாம். உங்களோட விருந்துண்பார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களோட கூட கம்மியாக இருப்பாங்க, திருவிருந்தில் இருப்பாங்க. உங்களோட விருந்துண்கையிலே தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். யோசித்து பாருங்க, இன்றைக்கு சாத்தான் சபையை கரைப்படுத்துவதற்காக அப்படிப்பட்ட கள்ள போதகங்களை கொண்டு வந்து தருகிறான். அதை குறித்து பேதுரு அதிகமாக அநேக காரியங்கள் எழுதி தருகிறார். 2 பேதுரு 2வது அதிகாரத்தை வீட்டில் முழுமையாக வாசித்து தியானித்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாய் புரிய ஒரு எப்படி சாத்தான் சபையை கரைப்படுத்துகிறான். ஏதோ புதிதாக வருகிற காரியம் அல்ல. பேதுருவே அதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். கடைசி நாட்களில் சபையை கரைப்படுத்தும்படியாக சாத்தான் அப்படிப்பட்ட கள்ள போதகங்களை கொண்டு வருவான் என்பதாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். 2 பேதுரு 2வது அதிகாரம் 1 வசனத்தில் சொல்லுகிறார், கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்டு ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள் என்பதாக அவரை குறித்து முதலாவதாக எழுதுகிறார். அதைத் தொடர்ந்து அதிகாரம் முழுமையாக இந்த கள்ள போதகர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து நமக்கு தெளிவாக எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் அவளை இனம் கண்டு கொள்ளுவதற்காக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சபையை கரைப்படுத்தும்படியாக சபைகளுக்குள்ளாக சாத்தான் அனுப்புகிற இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டால் நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த கரைதறி அற்ற சபையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அதை குறித்து சொல்லும்போது முதலாவதாக சொல்லுகிறார் 2 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே அவங்க எப்படி இருப்பாங்களாம்? பொருளாசை உள்ளவர்களாக இருப்பார்கள், தந்திரமான வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருப்பார்கள். தந்திரமாய் பேசி பொருளாசையோடு தங்களுடைய உள்ள இருதயங்களை மாற்றும்படியாக வந்து சொல்லுவாங்க. நான் இதை பண்ணப்போ அதை பண்ணேன், இப்படியாலும் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் வந்துடும் சொல்லி சொல்லுவாங்க. நீ சபைக்கெல்லாம் போய்க்கோ, அதே சபையில் இதெல்லாம் நல்ல காரியங்கள் இருக்குது பார்த்தியா, இப்படிலாம் செய்யலான்னு சொல்லி தங்கள் திசை திருப்பும்படியாக வருகிறவர்கள். 2 பேதுரு 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அசுத்த இச்சையோடு மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள். அது தமிழில் கர்த்தத்துவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் அத்தாரிட்டி என்று சொல்லப்பட்டிருக்குது. they defy authority, they despise authority. யாரும் அதிகாரத்தில் உள்ள சொன்னால் கேட்க மாட்டாங்க. நான் தான் அதிகாரி என்று சொல்லிக் கொள்ளுவார்கள். நான் சொல்லுகிறதா சரி என்று சாதிப்பார்கள். இந்த உலகத்தில் இருக்கும்போது இப்படி தான் சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட கள்ள போதகர்களை கத்த கொண்டு வருவாராம், எழுப்பி வருவார்களாம். அதை பின்பு 2 பேதுரு 2:13 சொல்லுகிறாங்க. அதுதான் அவங்க என்ன செய்வாங்களாம்? ஒரு நாள் வாழ்வை இன்பமாக எண்ணி கரைகள் லட்சியங்களுமாக இருப்பாங்க. ஏசாவை போல இன்னைக்குள்ள கூழ் கிடைச்சா அவருக்கு போதும்ப்பா, உனக்குலாம் சிரேஷ்ட புத்திரப்பாக என்னத்துக்கு, உனக்கு நித்திய ஜீவனை பற்றி கவலைப்படாத, இப்போ உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய எத்தனையோ இருக்குதுப்பா, நீ வா என்று சொல்லுவாங்க. என்னோட கல்லூரியில் படித்த அநேக மாணவர்கள் எனக்கு தெரியும். அதெல்லாம் சொல்லுவாங்க, நீங்களாம் சும்மா உட்காந்து படிக்கிறப்பா, இதெல்லாம் தேவையா? நானும் படிக்க மாட்டேன், ஆனால் பாரு ஒன்று மாதிரி எனக்கும் வேலை கிடைக்கும் சொல்லுவாங்க. இப்போ வந்து யூஸ் வந்தாங்க, இப்போவும் சொல்லுவாங்க. இப்போ நான் பேசணுன்னா மீட் பண்ணுவோம், கிண்டல் பண்ணுவாங்க. அப்போலாம் கஷ்டப்பட்டு படிச்சிங்களே, நாங்களாம் என்ன பண்ணோம், படிக்கவே இல்லை, ஓபி அடிச்சிட்டோம், வேலை கிடச்சிச்சு, நானும் வந்துட்டு அமெரிக்காக்குன்னு சொல்லுவாங்க. இப்படி தந்திரமாக பேசுகிற மக்கள் வருவார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், நீ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன கண்டு கொள்ள முடியும். அவங்களே இப்போ சொல்லுவாங்க, பாருப்பா நீ சர்ச்சுக்கு போகிற, நீ அது வேண்டாம் இது வேண்டாம் எல்லாத்தையும் சொல்கிற, நீ சர்ச்சுக்கு போய்க்க, இதையும் பண்ணிக்க, என்ன பிரச்சனை, நீ வந்து உனக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி உங்களை தூண்டுவார்கள். அதுதான் அவள் செய்கிற காரியம். 2 பேதுரு 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாத கண்களையும் உடையவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 2:15 அவள் என்ன செய்வாங்களாம்? அவள் செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள். அப்படிப்பட்ட தந்திரக்காரங்க வந்து என்ன செய்வாங்க? தவறான காரியங்களை போதிப்பாங்க, சபையை கரைப்படுத்துவதற்காக போதிப்பாங்க. அவங்களாம் வேறு காரியம் சொல்ல, நம்ம மத்தியில் தான் இருப்பாங்க. அதான் கம்யூன் எடுக்க வராங்களே, அதான் சொல்லப்பட்டிருக்கு, உங்களோட விருந்து உண்பாள்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ வந்து வரும்போது சொல்லுவாங்க, சர்ச்சுக்கும் போய்க்கலாம், நாளைக்கு ஒரு சாரி சொன்ன போது கர்த்தர் மன்னிச்சுவார், அந்த நாளைக்கு நீங்கள் போயிட்டு சொல்லலாம்.
அப்படின்னு சொல்லுவாங்க. தவறான இடங்கள் கொண்டு போவாங்க, தவறான பழக்கத்துக்கு கொண்டு போவாங்க. அப்படிப்பட்ட அப்போ கரைகள் வரும் பொழுது நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதை கர்த்தர் சொல்லி தருகிறார். நம்ம உபாகமத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். அது பார்க்கும் பொழுது எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அதை பார்க்கும் பொழுது உபாகமம் 29:19 சொல்லுகிறது, அவர் என்ன செய்வார்கள்னா, அவர்கள் உபாகமம் 29:19 அப்படிப்பட்டவன் இந்த ஆணை உறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்தின் நிமித்தம் வெறிக்க குடித்து தன் மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை தேற்றி கொண்டால் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாயிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்னவா அவங்க சொல்லுவாங்களாம், இதெல்லாம் எழுதி தான் இருக்குது, இப்போ பரவாயில்ல, கமாண்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஆனால் பாரு நான் வெறிக்க குடித்து வந்தாலும் கூட எனக்கு சுகம் உண்டாயிருக்கும், ஏன்னா அந்த கர்த்தர் அப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாங்கன்னா வேதம் சொல்லுது அதற்கு கர்த்தர் மன்னிப்பதற்கு சித்தமாயிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் யோசித்து பார்க்கணும், கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கை அந்த கரைகள் வந்து விடக்கூடாது என்பதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பேதுருவை குறித்து என்ன சொல்லுகிறார்? 2 பேதுரு 2:19 அவர் சொல்லுகிறார், தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாக இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். அவங்க சொல்லுவாங்க, நீலாம் ஃப்ரீடம் இல்லை, ஃப்ரீயா இல்லை, நீ எல்லாம் பாரு லிபர்ட்டியா இல்லை, நான் எனக்கு இஷ்டப்படி பண்ணுறேன், அதுதான் ஒரு சுதந்திரம், நான் சுதந்திரமாக இருக்கிறேன், நீலாம் என்ன சொல்கிறேன், ஏதோ பைபிளில் சொல்லியிருக்குதுப்பா, நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன். அப்போ நீ ஒரு கட்டில் தான் இருக்கட்டும், அதனால் நான் உன்னோட ஃப்ரீயாக இருக்கிறேன், உன்னோட சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதை குறித்து தான் பேதுரு சொல்லுகிறார், அவர்கள் தாங்களே கேட்டுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். They are promising freedom to you so that you can go do whatever you want. That is the freedom that they are professing. But they themselves are not free. They do not recognize that they are not free. ஏன் ஃப்ரீ இல்லையா? ஒருவன் எதனால ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கான அடிமைப்பட்டிருக்கிறானே என்று பேதுரு சொல்லுகிறார். வெளியே போயிருக்கிறான், அவன் இஷ்டப்படி நடந்து கொள்ளுகிறான், உண்மைதான். ஆனால் எந்த இஷ்டப்படி நடக்கிறானோ அந்த பாவ பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஆனால் அதை அவன் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. உங்கள்கிட்ட சொல்லும்போது பாருங்க, நான்லாம் ஃப்ரீயாக இருக்கிறேன், நீ எவ்வளோ ஃப்ரீயாக வான்னு சொல்லுவாங்க. But they are drawing you into that same captivity, the same problem that they are in, the same addiction that they are addicted with. நான் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காரியம் செய்யும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கள்ளப்போதகர்கள் எழும்பி வருவார்கள் என்று சொல்லி வைக்கிறார். அதன் பின்பு பேதுரு பல காரியம் சொல்லித் தருகிறார். கடந்த பழைய ஏற்பாட்டிலேயே தேவாதி தேவன் செய்த காரியம் என்ன என்பதை குறித்து ஒவ்வொன்றாக எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறார். 2 பேதுரு 2:4 சொல்லுகிறார், ஆதியிலே சில தூதர்கள் பாவம் செய்தார்கள், 1/3 தூதர்கள் கீழே வந்து விழுந்துட்டாங்க, அவங்க பாவம் செய்தார்கள், அவர்களை கர்த்தர் தப்ப விடவில்லை, அவளை சங்கிலிகளினாலே கட்டி நித்திய நியாய தீர்ப்பின் நாளுக்காக அடைத்து வைத்திருக்கிறாரே, அதை உணர்ந்து கொள் என்பதாக அவர் சொல்லுகிறார். 2 பேதுரு 2:5 சொல்லுகிறார், பூர்வ காலத்திலே எல்லா ஜனங்களும் பாவம் செய்தார்கள், கர்த்தர் அந்த உலகத்தை தப்ப விடவில்லை, முழு உலகத்தை அழித்து போட்டு 8 பேரை அவர் ஜீவனோடு வைத்தார், நோவாவின் காலத்தில் மறந்து போகாதே என்று பேதுரு எழுதி வைக்கிறார். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா 2 பேதுரு 2:6 சொல்லுகிறார், சோதோம் குமோரா பட்டணங்களை யோசித்து பாருங்க, அவர் பாவம் செய்தார்கள், தப்ப விடவில்லை, அவர் முழுமையாக எரித்து போட்டார் என்பதை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே தான் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், என்னுடைய சபை அது கரைதரையற்ற சபையாக இருக்கணும், கரைதரையற்ற சபையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கார். அவர் பார்த்து நம்ம ஜெபித்தால் போதும், ஒரு நாளில் ஜெபித்தால் போதும், கர்த்தாவே எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி ஜெபித்தால் போதும், கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஒரு நாளில் கர்த்தருக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம்னா மறுபடியும் எதில் நம்ம விட்டு வெளியே வந்தோம் அதற்குள்ளாக நம்ம திரும்பி போகும் பொழுது அந்த வாழ்க்கை பரிதாபமாக இருக்கும் என்று சொல்லி பேதுரு எச்சரிக்கிறான். அதுதான் சாத்தானுடைய வாழ்க்கையில் கரைகளை கொண்டு வருவதற்காக அவன் செய்கிற முயற்சிகள். முதலாவதாக அக்கிரம சிந்தையை பாவத்தை நமக்குள்ளாக கொண்டு வந்து நம்மோடு போராடுகிறான். அதன் பின்பு அவன் கள்ளப்போதர்களை எழுப்பி கொண்டு வந்து அவர் பல காரியங்களை வாக்குத்தத்தம் பண்ணும்படியாக நம்முடைய உள்ளத்தில் பேசி நம்மை குழப்பும்படியாக அவனுடைய மத்தியில் கொண்டு வந்து கரைப்படுத்துகிறான். மூன்றாவதாக இன்னொரு விதத்திலே அவன் கரைப்படுத்துகிறானாம். அதுதான் யூதாவின் நிருபம் 1 அதிகாரம் 12வது வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. யூதா 1:12 இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து போன வேறற்ற மரங்களுமா இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் எழுதி வைத்திருக்கிறார். எதை குறித்து சொல்லி இருக்கிறார்? அவர் விசுவாச துரோகம் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். வேதத்தில் விசுவாச துரோகம் என்பதை குறித்து சொல்லப்படுகிற அபாஸ்டசி என்ற ஒரு காரியத்தை குறித்து வேதம் பல காரியம் கற்றுத்தருகிறது. இப்போ கடைசி நாள் என்ன செய்வானா, சாத்தான் வந்து இந்த சபையில் இருக்கிற ஜனங்கள் விசுவாச துரோகத்துக்குள்ளாக கடந்து போக வேண்டும் என்கிற காரியத்தில் தீவிரமாக இருப்பானா. அதற்காக சில
ஜனங்களை எழும்பி கொண்டு வருவான். அவர்கள் உங்களோடு கூட பேசுவார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் விசுவாசத்தை மறுதலிக்கிறவர்களா மாறிவிடுவீர்கள் என்பதாக செய்கிறான். பாருங்க, ஒவ்வொன்றாக சாத்தான் கொண்டு வரும். முதலாவது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் பாவத்தை கொண்டு வந்து கரைகளினாலே வேறுபடுத்துகிறான். ரெண்டாவதாக மற்ற ஜனங்கள் சொல்லுவாங்க, நீ இங்கேயும் இருந்துக்கோ அங்கேயும் இருந்துக்கோ, சேத்துல இருந்துக்கோ ஆத்துல இருந்துக்கோ சொல்லி அழைத்து கொண்டு வருவான். அதுதான் ரெண்டாவதாக செய்து வருகிற ஒரு கரைகள். மூன்றாவதாக அவர் இயேசுவே வேண்டாம் என்று மறுதலிக்கும்படியாக அவளை தூண்டுகிற ஒரு அசுத்தாவி. அதுதான் அதுக்கு மக்களாக போராடி கரைகளாக சேர்வார்களாம். அவர்களும் கூட என்ன செய்வாங்களாம், அவங்களும் வருவாங்களாம். உங்களுடைய அன்பின் விருதுகளிலே கரைகளாக இருப்பார்கள். They will be blemishes, they will be stains upon the communion services you have. யோசித்து பாருங்க, தேவனுடைய கடைசி நாட்கள் வரும் பொழுது சபைக்குள்ளாக வருகிற அப்படிப்பட்ட மக்கள் உண்டு. எதற்காக வருவாங்க? கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை கூட்டி சேர்ப்பதற்காக வரமாட்டாங்க. கிறிஸ்துவத்தில் உங்களை பிரித்து போடுவதற்காக வருவார்கள். யோசித்து பார்க்க வேண்டும். அதை குறித்து அவர் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அதை குறித்து பார்க்கும்போது அவர் யூதாவை எழுதுகிறார். யூதா என்பவர் இந்த நிருபத்தை எழுதினவர் இயேசு கிறிஸ்துவின் சகோதரர் என்று கருதப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சில சகோதரர்கள் இருந்தாங்கல்ல, அவங்கெல்லாம் இயேசு ஊழியர் செய்த பொழுது அவர் மதிமயங்கி இருக்கிறதெல்லாம் நினைத்தார்கள். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் இயேசுவை விசுவாசித்து அவர் தேவனுடைய சீஷராக மாறிவிட்டார்கள். அதில் உள்ள ஒருவர் தான் இந்த யூதா என்பவர். அவர் எழுதியிருக்கிற நிருபத்தை தான் நான் வாசித்துக் கொண்டு இருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், யூதாவின் நிருபம் 1 அதிகாரம் 3வது வசனத்திலே, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் உங்களுக்கு எழுதும்படி மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில் பரிசுத்தவான்களுக்காக ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. நான் ஏதோ விசுவாசத்தை தான் எழுதணும்னு நினைச்சேன். ஆனால் ஆவியானவர் வேறு விதமாக நடத்துகிறார். நீங்கள் எதற்காக தைரியமாக போராடணும், இது போராட வேண்டிய விசுவாசம் என்று சொல்லி அவர் எழுதுகிறார். எதற்காகவாம்? அதுக்கு பின்பு அவர் சொல்லுகிறார், 4வது வசனம், யூதா 1:4, ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்கு உள்ளாவார்கள் என்று பூர்வத்தில் எழுதியிருக்கிறது என்பதாக சொல்லி வைத்திருக்கிறார். யோசித்து பாருங்க, இவங்க என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் உண்மையாகவே தேவனை மறுதலிக்கிறவர்கள், கர்த்தரை அறியாதவர்கள். ஆனால் சபையில் தங்களை கர்த்தரை நம்புகளை போல காட்டிக் கொள்ளுவார்கள். அதைத்தான் வேதம் கற்றுத் தருகிறது. என்ன செய்வான்? சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்ளுவானே, நம்ம ஏமாற்றுவதற்கு அப்படி தரித்துக் கொள்ளுகிற காரியங்கள் வருகிற நாட்கள் உண்டு. ஒரு ஊழியக்காருடைய சாட்சியை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவர் ஒரு நாள் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்தாராம். அவர் மிகவும் தேவனுடைய சமூகத்தில் காத்து ஜெபித்த பொழுது திடீரென்று நிறைய பிரகாசமாயிற்று. ஒரு பிரகாசமான வஸ்திரம் தரித்த ஒரு மனிதர் நின்றான். அவர் சொன்னான், உன்னுடைய ஜெபம் எனக்கு நான் மிகவும் பிடித்திருக்கிறது. இந்த ஜெபத்தை நான் அதிகமாக விரும்புகிறேன், அதை நான் கேட்கிறேன். ஆனால் பாரு, உன்னுடைய வாழ்க்கையில் பழைய காலத்தில் இவ்வளவோ அதிகமாக நீ துன்பத்துக்குள்ளாக போய்விட்டாய். இந்த வாழ்க்கையில் பாரு, இயேசு விசுவாசத்தில் நல்லது உள்ள பிரச்சனைகளை அவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, இந்த பிரச்சனை வந்திருக்கு, அந்த பிரச்சனை வந்திருக்கிறது. நீ என்னை தொழுதுகொள், நான் எல்லாத்தையும் உனக்கு நாளையிலிருந்து உன் வாழ்க்கை மாறிவிடும். எல்லாரும் உன்னை நாடி வருவார்கள், தேடி வருவார்கள், ஊழியர்களை எல்லாரும் நாடி ஜெபிக்க வருவாள் என்பதாக அவன் பேசினான். அவன் பேச பேச கேட்பதற்கு இனிமையாக இன்பமாக இருந்தது. திடீரென்று ஆவியானவர் அந்த ஊழியக்காரோடு பேச ஆரம்பித்தார். அது யார் என்பதை இனம் கண்டு கொள்ள வேண்டும் என்பதாக. உடனடியாகத்தான் அவருக்கு புரிந்தது. அந்த மனிதனை பார்த்து சொன்னார், நான் விசுவாசிக்கிறது தேவாதி தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மாத்திரம்தான். அவரை விசுவாசிக்கிறதுனாலே வாழ்க்கை உபத்திரங்கள் வந்தாலும் பரவாயில்லை, பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்லை, நான் கர்த்தருக்காக நிற்பேன் என்று சொன்ன உடனே அந்த உருவம் ஒரு விகார தோற்றத்தோடு மாறி மறைந்து போய்விட்டது. எனக்கு மிகவும் பிரியமானவர்களை, சாத்தான் அப்படித்தான் வஞ்சிக்க வருவான். அவன் சொல்லுவான், உனக்கு அந்த தேவன் வேண்டாம், அந்த இயேசு வேண்டாம், நீ என்னை தொழுது கொண்டு நான் உனக்கு எல்லாத்தையும் தருவேன் என்று சொல்லுகிற வஞ்சனை உள்ளவர்களை எழுப்பி கொண்டு வருவான். அவன் இயேசு இடத்துல அந்த சவாலை எடுத்து கொடுத்து வந்தான். அவன் சொல்லுகிறான், இந்த உலகம் மேன்மைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை தொழுதுகொள், நான் எல்லாவற்றையும் உமக்கு தருவேன் என்று இயேசு இடத்துல சொன்ன சாத்தான் தான் அவன். ஆகவே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், apostasy is going to happen in the end days. விசுவாச துரோகம் நடக்கும். அதில் நாம் கரைப்படாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வது நம்முடைய கையில் இருக்கிறது. தேவன் நமக்கு பேசி நம்மோடு கூட கற்றுக் கொடுத்து வருகிறார். அதை பார்த்து நம்ம சொல்லணும், கர்த்தாவே எனக்கு நீங்கள் கிருபை தாருங்க, நான் அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்ம அவரை பார்த்து நம்ம அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். கடைசி நாளில் சில காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். அதை குறித்து தெய்வன் பலவிதமான காரியங்களை முன்பாகவே சொல்லி எச்சரித்திருக்கிறார். பவுல் பலவிதமான காரியங்களை, ரகசியங்களை தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டவர், சபைகளை உற்சாகப்படுத்துவதற்காக எழுதினவர். 2 தெசலோனிக்கேயர் எழுதும் பொழுது சொல்லுகிறார், 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3-4 வசனங்களிலே, எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு
கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது என்று அவர் சொல்லுகிறார். எந்த நாளை குறித்து அவர் பேசுகிறார்? அவர் தேவனுடைய வருகையை குறித்து அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். எல்லாரும் மட்டும் சொல்லுவாங்க, இயேசு இங்கே வந்துட்டார், அங்கே வந்து சொல்லுவாங்க. நம்பாமல் இருங்க. ஏன்னா முதலாவதாக விசுவாச துரோகம் நடக்க வேண்டும். கர்த்தர் அதை எழுதி வைத்திருக்கிறார், சொல்லி வைத்திருக்கிறார். கடைசி நாட்களுக்கு முன்பாக விசுவாச துரோகம் வெளிப்படும். யார் நாம் உண்மையாக தேவனுடைய பிள்ளைகளிடம் அறிந்து கொள்ளும்படியாக வெளிப்படுவதற்காக அந்த விசுவாச துரோகம் கடந்து வரும். நாமே அறிந்து கொள்ளலாம். அவங்க விசுவாசம் இருந்தாங்களே, ஏன் விழுந்து போயிட்டாங்க, ஏன் திடீர்னு வேற எங்கேயோ போயிட்டாங்க. அந்த விசுவாச துரோகத்துக்குள்ளாக பிடிக்கப்பட்டிருக்கிறார். கடைசி நாளிலே அப்படிப்பட்ட விசுவாச துரோகிகளை நம்முடைய கண்கள் காணும். அதெல்லாம் தெரிந்த உடனே நமக்கு தெரியும், சரி கடைசி காலம் வந்துருச்சுப்பா அப்படின்னு நமக்கு தெரியும். அதான் ஒரு நிச்சயமான ஒரு ஒரு சைன், ஒரு அடையாளமாக அவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த விசுவாச துரோகம் நடந்த பின்பு என்ன செய்வானா? சாத்தான் வெளிப்படுவான். அந்த விசுவாச துரோகம் நடந்த உடனே அவன் வந்து வெளிப்பட்டு சொல்ல தெரியுமா, இப்போ நான் தான் தேவன் என்று எழும்பி வருவான். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த விசுவாச துரோகம் நடப்பதற்காக இன்றைக்கு பலவிதமான காரியங்கள் நடந்து கொண்டு வருது. தெரியுமா உங்களுக்கு? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக இன்றைக்கே வந்து உங்கள் சொந்த மகன் அல்லது மகள் உங்களோட பேசுவார், வீடியோ கால் வரும். வீடியோ கால் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ரீல் படத்தை நான் நேற்று பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு டாக்டருக்கு எந்த ஃபோன் பண்ணுறாங்க, நான் வந்து மறந்து, அப்பா நான் என் பணத்தெல்லாம் விட்டுட்டேன், பாஸ்போர்ட்லாம் காணாமல் போயிடுச்சு, நான் ஏர்போர்ட்டில் மாட்டிட்டேன், எனக்கு கொஞ்சம் பணம் அனுப்புங்க. எப்படி அனுப்புறது? ஏதோ என் ஃப்ரெண்டு கூட தான் இருக்கேன், ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் தர அனுப்புங்க. பார்த்தா அந்த அந்த மகளுடைய உருவம் வருகிறது, அந்த உருவம் பேசி கொண்டு இருக்கிறது. அவங்களும் சரியாக அனுப்புறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்க மகன் வந்து நிற்கிற வழியில், அம்மா வீட்டுக்கு வந்து அப்படின்னு சொல்கிறா. எப்படி நடந்தது? செயற்கை நுண்ணறிவு அப்படிதான் நடந்து கொண்டு இருக்குது. இன்னைக்கு தெரியுமா, சாத்தான் புது பாஷைகளை உருவாக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? நம்மெல்லாம் உட்காந்து அந்நிய பாஷை பல கேள்விகளை கேட்டே பழகிட்டோம். யோசித்து பாருங்க, இன்றைக்கு do you believe that artificial intelligence can create a new language? யாரும் சொல்ல மாட்டேன்றீங்களே, முடியுமா முடியாதா? And if you don't believe me, I will send you a little video that you can see how artificial intelligence created a language for themselves. அப்படி என்ன பண்ணாங்க தெரியுமா? அவங்க பார்த்தீங்கன்னா நீங்களாம் அதிர்ந்து போவீர்கள். நான் பார்த்தேன், அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வருகிறது, ஒரு ஃபோன் லைனில். அது சொல்லுது, ஐ ஆம் த ஏஏ ஏஜென்ட் ஃபார் விபி ஆஃப் டெக்னாலஜி ஆஃப் சச் அண்ட் சச் கம்பெனி, ஐம் காலிங் யூ டு மேக் அ ரிசர்வேஷன் ஃபார் ரூம். திஸ் இஸ் த ஏஏ ஏஜென்ட். நீங்கள் நாளைக்கு வந்து அலெக்ஸா கூட நீங்கள் பேசலாம், அலெக்ஸா மேக் மீ ரிசர்வேஷன் சொன்னால் பண்ணிவிடும் உங்களுக்கு. அப்படி தான் கால் வருது. What does the AI do? It actually creates natural language. It talks to that other end and talks to a human being and say, hey, make this reservation. அதான் அப்படி பண்ணுது. அங்கேருந்து பதில் வருது, ஐ எம் ஆல்சோ த புக்கிங் ஏஐ ஏஜென்ட், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ? அதுக்கு அடுத்த ஸ்டெப் நிச்சயமாக அதிர்ந்து போயிருவீங்க. அவங்க ஒன்றே சொல்லுது அந்த ஏஜென்ட், ஓ யூ ஆர் ஆல்சோ ஏஐ ஏஜென்ட், கேன் வி கோ டு ஜிகிள் மோட் ஸோ வி கேன் பி மோர் எஃபிஷியன்ட்? உடனே இதுவும் ஆமாம், வி கேன் கோ டு ஜிகிள் மோட் சொன்ன உடனே இந்த ஆடியோ காலுடைய பாஷை மாறுகிறது. ஆல் யூ கேன் ஹியர் இஸ் டோன்ஸ். It exchanges a few tones like within 10 seconds. It says how many rooms? It says 10 rooms. This says like 25 people, leisure, entertainment. Yes, all of this is done in like 10 seconds. The booking is done. And if you don't believe me, you have to watch that video to know that the enemy is ahead of you today. Whether you believe in tongues or not, the enemy is creating tongues to deceive you. He's ready for you. And when you hear that, the tones that are talking, you will never believe that it is a language, but it can be understood and responded to in the same language, and 2 artificial intelligence instances are able to make that on the fly. இன்னைக்கு சாத்தான் அப்படி தான் அவன் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறான். அப்போ கர்த்தர் சொல்லுகிற கடைசி நாளில் விசுவாச துரோகம் நடக்கும். நம்பாதீங்க. அந்த தேவனை உங்களுக்கு இழுத்து போடும்படியாக பலவிதமான காரியங்கள் இந்த உலகத்தில் வந்து கொண்டே இருக்கும். அதற்கு பின்பு சாத்தான் வெளிப்படுவான். அதன் பின்பு கர்த்தர் வெளிப்படுத்த அவருடைய நாசியின் சுவாசத்தினால அவனை அழித்து ஜெயம் கொள்ளுவார். அதுக்கு தான் நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். சபையை நீ அதற்கு தயாராக இருக்கிறாயா? தேவனுடைய சமூகத்தில் கரை துறையற்ற சபையாக நிற்பதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? சொந்த வாழ்க்கையில் வருகிற பாவத்தினால் வருகிற கரைகள், அந்நிய போதைகள், கள்ள போதைகளை கேட்டு வழி விலகி போன ஒரு கரைகள், தேவனே வேண்டாம், அந்த விசுவாசமே வேண்டாம் என்று சொல்லி மறுதளிக்கிற கரைகள், இதெல்லாம் சாத்தான் கொண்டு வந்து போராடுவான். As the days come closer and closer, it is going to be difficult to walk with God. It is going to be difficult to walk in faith. Take it from me. It is not getting easier unless you are with God, unless you pray, unless you stay in the presence of God, unless you have the discernment, you are not able to stand. ஆகவே தான் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த கரைகளை எல்லாம் விட்டு வெளியே வருவதற்காக நாம் தேவனை பார்த்து நம்ம கேட்கணும். யூதாவும் சொல்லுகிறார் அதை பற்றி. இந்த யூதா 1வது அதிகாரத்தையும் 2 பேர் 2வது அதிகாரத்தை வீட்டில் போய் நீங்கள் முற்றிலுமாக வாசித்து பாருங்க.
2 விதமான பாவங்கள், ஆனால் ஒரே விதமான அப்ரோச், அதே விதமாக தான் செய்யும்படியாக சாத்தான் போராடுகிறான். ஒன்றிலே உலக சிற்றின்பங்களை காட்டி உங்களை விசுவாசத்தை விட்டு வேறெடுத்து வருவதற்காக பாதி இழுப்பதற்காக முயற்சி செய்கிறான். அடுத்த விதத்தில் உங்களை ஏமாற்றும்படியாக வஞ்சிக்கிற ஆவிகள் வந்து என்ன செய்வாங்க, புராண கதைகளை பேசுவார்கள், மித்தலாஜிக்கல் திங்ஸ், they will talk about spiritual things. அந்த நாளில் யூதா எழுதும்போது அப்போ இருந்த மக்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா? They were also talking about something like an artificial intelligence only, but it is not artificial intelligence. They are talking about spiritual things. They are having philosophies. Gnostic என்று சொல்லுவாங்க, GNOSTIC, Gnosticism. அந்த Gnosticism அந்த கொள்கையை பின்பற்றுவது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உன்னுடைய ஆவி எப்பொழுதுமே பரிசுத்தமாக இருக்கும், உன்னுடைய ஆவி தனியாக ஒரு இடத்துல இருக்கிறது, உன்னுடைய மாம்சம் தனியாக இங்கே இருக்கிறது. உன்னுடைய ஆவி பாரு, அது கரையே படுத்தப்பட முடியாது. இட் இஸ் a spirit, it is always pure, it is always holy. உன்னுடைய மாம்சம் பாருங்க, எல்லாம் பாவம் செய்யலாம், அந்த மாம்சம் செய்கிற பாவத்தை அந்த ஆவி மேலே யாரும் கொண்டு வர முடியாது. அதனால இஷ்டப்படி நடந்துகொள், உன்னுடைய ஆவி பரலத்துக்கு போயிடும், உன்னுடைய மாம்சம் இன்னும் செய்து கொள்ளலாம். இதுதான் அவர் போதிக்கிற போதனையாக இருந்தது. யூதா அதை பார்த்து எழுதுகிறார். கடைசி நாட்களே எப்படி மக்கள் எழுதி வருவார்கள் என்று சொல்லி அவர் எழுதி வைத்து தருகிறார். You have to be careful. You have to walk in the presence of God. அதை குறித்து தொடர்ந்து அதே யூதாவும் பேதுரு எழுதுனது போலவே அவர் தன்னுடைய ஜனத்தை ரட்சித்து எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். அதன் பின்பு விசுவாசி அவர்களை அழித்தார் என்பதை அவர் எடுத்துக்காட்டாக அவர் காண்பிக்கிறார். சோதோம் குமோரா பட்டணத்தை எடுத்துக்காட்டாக அவர் காண்பிக்கிறார். தேவன் எப்படி நியாயம் தீர்ப்பார் என்பதை குறித்து. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு இவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார், தீர்க்கதரிசனம் சொன்னாராம். யூதா 1 அதிகாரம் 14-15 வசனங்களிலே மிகவும் தெளிவாக யூதா அவர் எழுதுகிறார். என்ன நடக்கிறது? ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவளை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களுடன் கூட கர்த்தர் வருகிறார் என்று அறிவித்தார். Jesus is coming back, not alone, with thousands of saints with him. நீங்களும் நானும் அந்த பரிசுத்தமான சந்ததியாக இருக்கணும் தான் கர்த்தர் ஆயத்தப்படுத்த ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டு இருக்கிறார். பரிசுத்தவான்களும் தான் எழுப்பி வருவதற்காக சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்தவான்கள் என்ன செய்வாங்க? உலகத்தை நியாயம் தீர்க்கிறவர்களாக திரும்ப வருவார்கள். யாரெல்லாம் கரைப்படுத்தப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் வருவார்கள். இந்த 1,40,000 பேரை போல கர்த்தரால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள், கபடம் இல்லாதவர்கள், கற்புள்ளவர்கள், ஆட்டுக்குட்டியானவர் எப்பொழுதும் பின்பற்றுகிறவர்கள், அவர்கள் பரிசுத்தவான்களாக கர்த்தரோடு எடுத்துக்கொள்ளப்படுவார்களே. அவங்க கடைசியாக நியாயம் தீர்க்கப்படுகிற நாளிலே அவர்கள் வானங்களிலிருந்து இறங்கி வருவார்கள். இப்படிப்பட்ட அவபக்தியான காரியங்கள் செய்த ஒவ்வொருவரை நியாயம் தீர்ப்பதற்காக திரும்பி வருவார்கள். You have to understand which side are you going to be. Are you going to be coming in the clouds with the Lord to judge those who are deceived and who are in the stains, or are you one of them who are affected? தேவாதி தேவன் வருகிறார். அதை தொடர்ந்து பவுல் எழுதுகிறார் எபிரேயர் 10:31 ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும் என்று அவர் எழுதுகிறார். நியாய தீர்ப்பு வருகிறதுப்பா, அதில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும் என்று அவர் எழுதுகிறார். அப்போ இதெல்லாம் செய்யுமா என்ன செய்யணும்? என்ன செய்ய முடியும்? கடைசியாக வருது, இப்பெல்லாம் எல்லாம் இவ்வளோ டிசெப்ஷன் வருகிறதே என்று நீங்கள்லாம் சொல்கிறீங்க. இப்போ யூதா அதை குறித்து ஒரு நல்ல ஒரு ஆலோசனை நமக்கு தருகிறார். எப்படி நம்ம பாதுகாத்துக் கொள்வது என்பதை குறித்து யூதாவே நமக்கு ஒரு நல்ல ஆலோசனையை தருகிறார். யூதா 1 அதிகாரம் 20-23 வசனங்கள். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். முதலாவதாக பி ஸ்ட்ராங் இன் யுவர் ஃபெய்த். அந்த விசுவாசத்தை யாரும் உங்களை ஏமாற்றி விட நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க. விசுவாசத்தை தைரியமாக இருங்க. உங்கள் விசுவாசத்தை குறித்து யாரும் கேள்வி பண்ணாங்கன்னா அவங்க போட்டு விட்டு போயிட்டே இருங்க. உங்கள் விசுவாசத்தை பற்றி நீங்கள் மறுதலி தடைங்க ஃபஸ்ட்டு. தட் இஸ் வாட் யூ ஷுட் டு. அப்புறம் என்ன செய்யணுமா? பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் விசுவாசம் உங்களை காத்துக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபிங்க. கர்த்தாவே என்னை பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபிக்க உதவி செய்யுங்க கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பாஷை வரங்களை தருவார், தீர்க்க தரிசன வரங்களை தருவார். கர்த்தர் அறிவை உங்களுக்கு தந்து ஆவிகளை பகுத்தறிகிற வரத்தை உங்களுக்கு தருவார். அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளாக உங்களுக்கு ஜெபிங்க. இப்போ தேவனுடைய அன்பில் உங்களை காத்துக்கொள்ளுங்க. யார்கிட்ட அன்பு இல்லாமல் பேசிடாதீங்க. உங்களுக்கு விரோதிகளாக இருந்தாலும் கூட அன்பு இல்லாமல் பேசிடாதீங்க. யாரையும் நீங்கள் எடுத்தெறிந்து பேசிவிடாதிருங்கள். தாழ்மையோடு பேச கற்றுக்கொள்ளுங்கள், அன்போடு பேச கற்றுக்கொள்ளுங்கள். ப்ளீஸ் அண்ட் தேங்க்யூ, தேர் ஆர் குட் வேர்ட்ஸ் டு யூஸ். லைக் அநேக சும்மா இஷ்டப்படி பேசிக்கொண்டு போவோம், அப்படி அல்ல. உங்களோட வார்த்தைகளை ஜாக்கிரதையாக இருங்க. அன்பில் உங்களை காத்துக்கொள்ளுங்க. நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட இரக்கத்தை பெற காத்துருங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சால் போதும். அப்போ கர்த்தர் இரக்கம் வரும். அதுக்காக காத்துருங்க. விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபிங்க. அன்பிலே நடந்து கொள்ளுங்க. எப்பொழுதும் கர்த்தருக்காக காத்திருந்து நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக வருவார் என்று காத்திருங்க.
அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாக இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டுங்க. பார்க்குறீங்க, சிலரை கொஞ்சம் இரக்கம் பாராட்டுங்க. சிலரை அக்னிலிருந்து எடுத்து கொண்டு வாருங்க. இந்த அக்னிக்குள்ளே போக நிறைய பேர் இருக்கிறாங்களே, அவங்களை பார்க்குறீங்களவா, ஒரு சிலராக கொண்டு வாருங்க. தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க, உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்க, கற்றுத்தாருங்க, பயத்தோடு ரட்சியுங்க. அது பின்பு சொல்லுகிறார், மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். Be the tamim. Have a garment of tamim, that your salvation is protected, perfect, without any blemish, without any stains. அதுக்காக நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எழுந்து நிற்கலாம். என்னுடைய சமூகத்தில் யோசிக்கலாம், ஒருவேளை இதெல்லாம் செய்ய முடியுமா, அதெல்லாம் முடிகிற காரியமா இல்லையே, ஒரு மனிதனால் முடியுமா என்று நீங்கள் யோசிக்கலாம். அதை குறித்து யூதா சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதருங்க. அது கடைசி எழுதுகிற வசனங்கள் இதுதான். யூதா முதல் அதிகாரம் 24-25 அது சொல்லி, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடே உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் ஆகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் எப்பொழுதும் உண்டாவதாக என்று சொல்லி அவர் முடிக்கிறார். அது பார்க்க அவர் தான், அவரால் முடியும். வலுவாதபடி உங்களை காக்க அவரால் தான் முடியும். மாசற்றால் நிறுத்த, சமீமாக மாற்றி நிறுத்த அவரால் தான் முடியும். அவை கத்த எனக்கு அந்த கிருபை தாங்க நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாம் கண்களை மூடி தேவனை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்க. கத்தா, என்னுடைய வாழ்க்கையில் ஒருவேளை நான் கவலையனமாக கத்தாவை சில கரைகளை அனுமதித்திருந்தேன், ஆனால் இப்போ என்னை கழுவுங்க. அது சவுக்காரத்தில் கழுவப்படுகிற கரைகள் அல்ல என்று எனக்கு தெரியும். நீங்கள் தான் கழுவ வல்லமை உள்ளவர், என்னை கழுவுங்க ராஜா. தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள அக்கிரமங்கள், பாவங்கள், அக்கிரம கரைகள், பாவ கரைகள், இதெல்லாம் நீங்கள் இப்படி உதவி செய்யுங்க. எந்த விதமான கத்தாவே வீணான கள்ள போதனைகளுக்கு நான் விலகி அந்த கரையை நான் எடுத்துக்கொள்ளாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க. சபையை எங்களை பாதுகாத்துக்கொள்ள சபையாக தகப்பனே, இந்த கடைசி நாள் வெளிப்பட போகிற விசுவாச துரோகம் என்கிற கரைக்கு நான் அதை பாதுகாத்துக் கொள்ளணும். எனக்கு அந்த கிருபை தாங்க. நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த கிருபை தருவார். நீ தான் இதை செய்ய வல்லமைகள் என்று விசுவாசிக்கிற கர்த்தாவே, தாம் ஒருவரை நீ மகிமை உள்ளவர் என்று விசுவாசிக்கிற கர்த்தாவே, எனக்கு இன்றைக்கு கிருபை தாரும். I surrender myself today, Lord, that I will be protected, O Father God, from all the stains, O Father God, the enemy is trying to place upon my life, O Lord. Cleanse me, O Father God, and make me, O Father God, to be worthy, O Father God, to be stand in front of the throne of grace, O Father God. இந்த மகிமை உள்ள ஒரு தமீம் சந்ததியாக நிற்பதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு உதவி செய்யும். அப்படி ஜெபிக்கிறவங்க கையை உயர்த்தி அர்ப்பணிங்க. இப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God bless you, God bless you. எல்லாரையும் கர்த்தர் பார்க்க, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தாவே, எனக்கு என்ன கர்த்தா உமக்கு தேவ பக்தியுள்ள சந்ததியாக கரை தரையற்ற சபையாக நிறுத்துவதற்காக அழைத்து கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. நன்றி சொல்லுதுங்க, நன்றி சொல்லுதுங்க. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் கர்த்தா உள்ளத்தை நாளத்தில் இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தகப்பனே, சாத்தான் கடைசி காலங்களில் கர்த்தாவே எத்தனையோ விதங்களை போராடுகிறான் ராஜா. பாவ கரைகளை கொண்டு வந்து போராடுகிறான், கள்ள போதனைகளை கொண்டு வந்து போராடுகிறான், விசுவாச துரோகத்தை கொண்டு வந்து போராடும்படியாக விரும்புகிறான். தேவனே, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. கர்த்தாவே, எங்களுக்காக அதற்காக உண்மையை ஒப்புக் கொடுத்தீரே கல்வாரி சிலுவையிலே. நாங்கள் தகப்பனே கர்த்தரை வருகைக்கு என்று ஆயத்தமாக இருப்பதற்கு கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. நீர் வரும் பொழுது கர்த்தா கர்த்தர் நிற்பதற்கு தகப்பனே எப்பொழுது கர்த்தா பரிசுத்தாவிக்குள்ள ஜெபம் பண்ண, பரிசுத்தமாக எங்களை பாதுகாத்துக் கொள்ள, அன்பினாலே கர்த்தாவே நாங்கள் மற்றோடு கூட இணைந்து கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. கர்த்தர் இரக்கத்துக்கு காத்திருக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தாவை ஜெபித்த ஒவ்வொரு வாழ்க்கையில் கர்த்தாவே ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்று முதற்கொண்டு கர்த்தாவே தேவனுடைய கர்த்தா வெளிப்படுத்துகிற வரங்கள் தகப்பனே வாழ்க்கையை கிரியை செய்வதாக. யார் யாரெல்லாம் கர்த்தாவே எனக்கு ஒரு அந்நிய பாஷை வர வேண்டும் என்று ஜெபிக்கிறாங்களோ அது கர்த்தருடைய வரத்தை தருவீராக. தேவன் அப்படி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் மகிமை எடுத்துக்கொள்வீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. தேவன் செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.